காங்கிரஸ் அமைத்த கழுகு கமிட்டி அடிபணிந்ததா தேர்தல் ஆணையம்? போலி வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் நடைமுறையில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு மிகப்பெரிய அளவில் மோசடி நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டது. சமீபத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. போலி வாக்காளர்களை அதிகப்படியாக பாஜக உதவியோட தேர்தல் ஆணையம் சேர்க்கிறது. மேற்கு வங்காளத்தில் எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எப்படி ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் இவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதே யுக்தியை இங்கேயும் பண்ணுறாங்க, நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சபதமிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து இந்த தேர்தல் நடைமுறையில் இவிஎம் மிஷினில் நடக்கக்கூடிய ஃப்ராடுகள் போன்ற விஷயங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க. அதை தொடர்ந்து முழுமையாக கண்காணிப்பதற்காகவே காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இப்பொழுது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. காங்கிரஸ் அமைத்த கழுகு கண்காணிப்பு குழு ஈகிள் கமிட்டி அப்படிங்கிற ஒரு 8 மெம்பர் அடங்கிய ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. ஹரியானா மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு நூல் இலையில தான் தோற்று போனாங்க. 0.8% வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனாங்க. அந்த மாநில தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலாக நடந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி தரப்பில். அது அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி வெளிப்படையாகவே ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் அதில் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10:30 11 மணி வரைக்கும் 2 இடத்துலையுமே ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்குது, ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் ஹரியானா மாநிலத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஆனால் 10, 11, 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 மணி நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய விவரங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும் அந்த தரவுகள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணப்படுது. ஸோ இதை ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இது என்ன நடக்குது, ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது, பெட்டியை மாத்துறாங்களா, என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. திடீர்னு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவு, பாஜக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணதை பார்க்குறோம். அந்த விஷயத்துலையுமே மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஒரு குற்றச்சாட்டு வச்சு பல பூத்துகளில் போலி வாக்காளர்களுடைய தரவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஹரியானா மாநிலத்தில் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வெறும் 30 ஓட்டு, 200 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் பாஜக வேட்பாளர்களும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அதில் வைக்கப்பட்டுச்சு. அதில் பல விவரங்களை தயார் செய்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு புகாரையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. அந்த விஷயத்தில் தான் ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிச்சு. அந்த பர்டிகுலர் எந்த வழக்க தொடுத்த நபருக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு பிறப்பிச்ச அடுத்த ஒரு சில தினங்களில் ஒன்றிய பாஜக அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வருது. சட்டத்துறை மூலமாக தேர்தல் ஆணையம், தேர்தல் நடைமுறை, தேர்தல் நடந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எந்த தரவுகளும் பொதுமக்களுடைய பார்வைக்கு எல்லாமே வைக்கப்படாது அப்படின்னு பல ஆண்டுகளாக இருந்த விதிகளை திருத்துறாங்க. அதுக்கு பின்னணியிலையும் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஒரு சந்தேகங்களும் கிளம்புனது. அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சண்டிகர் மேயர் தேர்தலில் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக கேமரா முன்னிலையிலேயே பாஜக எந்த அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த எலக்டோரல் ப்ராக்டிசஸ் மோடி என்றைக்கு பிரதமராக வந்தாரோ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு, அதுவும் குறிப்பாக 2019 பின்பு பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய ஆதரவுனால வெற்றி பெறலை, இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி தான் வெற்றி பெறுகிறாங்க அப்படின்னு பல எதிர்க்கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட 80 தொகுதிகளுக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வெற்றிகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் ஓவராலாக பதிவான வாக்குகள் ஒரு பூத்தில் 20,000 வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னா,
அங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 18,000 தான் இருக்குது. ஆனால் 20,000 பதிவாயிருக்குன்னு ஒரு சினாரியோ சொல்கிறாங்க. இன்னொரு சினாரியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா எண்ணி அறிவிக்கிறப்ப 22,000 வாக்குகள் அப்படின்னு அந்த இது சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சினாரியோ தான் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல்லையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சு ராகுல் காந்தி அவர்கள் அந்த தரவுகளோட ஒரு ப்ரெஸ் மீட்டும் வச்சாரு. அதை வந்து ஒரு புகாராகவும் தேர்தல் ஆணையரிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரும் அப்புறம் சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக சென்று சில புகார்களை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 288 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 10,000 வாக்காளருடைய தரவுகள் நீக்கப்படுது. அதே நேரத்தில் புதிதாக வாக்காளருடைய தரவுகள் சேர்க்கப்படுது. அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளருடைய விவரங்களை எண்ணி பார்க்குறப்ப அவர்கள் யாருமே மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ அதற்கு பின்பு மகாராஷ்டிரா தேர்தலுடைய அதனுடைய முடிவுகள் வந்தப்ப பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கு நெருக்கமாக வருது, கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பல விஷயங்கள், பல தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் பலவிதமான முடிவுகளை சொன்னாங்க. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல், இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற தோல்வியை சரி கட்டுறதுக்காக பாஜக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு கண்கணை கட்டிட்டு ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி தான் டெல்லி மாநிலத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வாக்காளர் விவரங்களை வச்சுட்டு தான் பிஜேபி ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெறுதுன்னு காங்கிரஸ் கட்சி சமீப காலத்தில் குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பித்தாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள பல்வேறு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முரண்பாடுகளும் வந்ததை பார்க்குறோம். சில தலைவர் அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள், அப்புறம் லல்லு பிரசாத் போன்றவைய, உமர் அப்துல்லா போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுட்டா எல்லாம் நியாயமாக நடக்குது, இல்லைன்னா அவர்கள் வந்து எலக்ட்ரல் இதில் வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக பேசினதை பார்க்குறோம். பட் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்கிறாங்க. 2 வாரங்களுக்கு முன்பு ஈகிள் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில் 8 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. முழுக்க இந்த 8 மெம்பர்ஸும் ராகுல் காந்தி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, வேற யாருமே கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவராக இருக்கிறார். கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கே எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் வாங்கி அதில் ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் நடந்திருக்குதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலில் அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்களும் அதே குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. சம்பந்தம் இல்லாமல் ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய தரவுகள் வெஸ்ட் பெங்கால் வாக்காளர்கள் தரவுகளோடு இணைக்கப்படுது. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோட தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை வச்சாங்க. நாங்கள் தெருவில் இறங்கி போராட தயங்க மாட்டோம், இதுக்கு வந்து உரிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் விடுத்தாங்க. அதை ஒட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் ஆணையரையே பார்த்து முறையிட்டாங்க. ஸோ இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த கணேஷ்குமார் அப்படிங்கிற புதிய தேர்தல் ஆணையர் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை இந்த வாக்காளர் அடையாள அட்டையோடு இணைக்கணும், இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் வாலண்டரி தான், எல்லாமே கட்டாயம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கோ அவர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணோடு வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைச்சிக்கலாம். எப்படி பேன் கார்டோட ஆதார் அட்டையை இணைச்சாங்களோ அதே மாதிரி இதையும் இணைச்சிக்கிட்டா ஒரே மம்தா பானர்ஜி அவருடைய குற்றச்சாட்டே அதுதான். ஒரு வாக்காளர் எண் இருக்கு, அந்த எண்ணில் பல பேருடைய வாக்காளர் தரவுகள் இருக்கு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒரே பேர்ல பல எண்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரே எண்ணில் பல நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 10 பேர் போட்டாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக பாஜக வெற்றி பெறுவதற்கான உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற தேர்தல்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதனுடைய அந்த விகிதம் வந்து மிக குறைவு. அதிகபட்சமாக 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிகபட்சமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிகமான நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2019 2024 3000, 2000
10,000 வாக்குகளுக்கு கீழாக வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்கள் தான் அதிகம். அவங்களுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து ப்ராப்பராக எடுத்து பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி 140 இடங்களுக்கு மேலாக எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படின்னு தான் பல அரசியல் நிபுணர்கள் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்குது. ஸோ இந்த விவகாரத்தில் இப்போ பாஜக அரசுக்கு வந்து நெருக்கடிகள் முற்றுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் கட்சி ரொம்ப தீவிரமாக அதுக்கு தனியாக ஒரு குழு போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த சந்தேகம் வந்து வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு வருவதற்கான வழிகள் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.